டாக்டர், அடுத்ததாக எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோ அப்படின்னாக்கா திரு விஜய் அவர்கள் இல்லைங்களா? அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் படத்துல பூங்காற்று அப்படிங்கிற ஒரு பாடல் ரீசெண்டா நீங்க பாடின ஒரு வீடியோ பார்த்தேன் டாக்டர். ஐ வாஸ் ஸ்பெல் பவுண்ட். அவ்வளவு அழகா இருந்தது அந்த பாடல். எங்க அன்பு நேயர்களுக்காக ஒரு தடவை இந்த பாடல் பூங்காற்றுங்கிற பாடல் ஃப்ரெண்ட்ஸ் படத்துல இளையராஜா சாரோட கம்போசிஷன்ல அற்புதமான ஒரு டில்ட்டிங் மெலடி. அது மனதை அப்படியே வருடக்கூடிய ஒரு ஹாண்டிங் மெலடி. இதுல என்ன விசேஷம்னா, இந்த பாடல் 2 ராகத்துல அமைஞ்சதுன்னு சொல்லலாம். எந்த ராகம்? ஒன்று சரசாங்கின்னு ஒரு ராகம், சரசாங்கி. இன்னொன்று சக்கரவாகம். அதுக்கு இன்னொரு பேர் ஆஹிர் பைரவ் ஹிந்துஸ்தானியில். ஓகே, இது அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் சக்கரவாகம். ஆஹிர் பைரவ். இன்னொரு பேர் ஆஹிர் பைரவ். ஓகே. பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா, போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா, பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா, போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா, மேகங்கள் கலையலாம் வானமே கலையுமா, உள்ளங்கள் கலங்கலாம் உண்மையே கலங்குமா, ஆறுதல் கூறாயோ அருகில் வந்து, பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா, மேகங்கள் கலையலாம் வானமே கலையுமா, உள்ளங்கள் கலங்கலாம் உண்மையே கலங்குமா, ஆறுதல் கூறாயோ அருகில் வந்து, பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா. இந்த சரணம் ரொம்ப அழகா இருக்கும். அலைகளாய் ஆடுதே அன்பனும் உள்ளங்களே, அலைகளாய் ஆடுதே அன்பனும் உள்ளங்களே, அனலிலே உருகுதே மெழுகு போல் சொந்தங்களே, பாடிடும் கோயில் தோப்பில் யாரம்பு எய்தார், வீணையை வீரராக யார் இங்கு காண்பார், காலமே உன் லீலையே இனி மாறுமோ. இன்னொரு தடவை பாடணும் போல இருக்கு. பாடுங்க டாக்டர், எங்களுக்கும் கேட்கணும் போல இருக்கு. அலைகளாய் ஆடுதே அன்பெனும் உள்ளங்களே, அலைகளாய் ஆடுதே அன்பெனும் உள்ளங்களே, அனலிலே உருகுதே மெழுகு போல் சொந்தங்களே, பாடிடும் குயில் தோப்பில் யாரம்பு எய்தார், வீணையை வீரகாக யார் இங்கு காண்பார், காலமே உன் லீலையே இனி மாறுமோ, பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா, போராடும் நியாயம் சாட்சி சொல்லி போவாயா, மேகங்கள் கலையலாம் வானமே கலையுமா, உள்ளங்கள் கலங்கலாம் உண்மையே கலங்குமா, ஆறுதல் கூறாயோ அருகில் வந்து. அப்படியே மனதை வருடி இழுப்பதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இதுதான்னு சொல்லணும் டாக்டர். அவ்வளவு அருமையா இருக்கு. அப்படியே ஸ்பெல் பவுண்டா இருக்கு. ஹரிஹரன் சார் வாய்ஸ்ல கேட்கும்போது அப்பா உங்களுடைய வாய்ஸ்லயும் அதி அற்புதமா இருந்ததுன்னே சொல்லணும் டாக்டர். டாக்டர், இதே ஃபீலோட அப்படியே உள்ளத்தில் நல்ல உள்ளம் ஒரு 2 வரி உங்களுடைய குரல்ல. உள்ளத்தில் நல்ல உள்ளம்
உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர். நிஜமாவே வார்த்தைகளே வரமாட்டேங்குது, அந்த அளவிற்கு மனதை அப்படியே கட்சி போடுதுன்னு சொல்லணும் டாக்டர். இந்த ராகம் வந்து எஸ்பெஷலி ஃபார் பேத்தாசா பிரிவினை சொல்லக்கூடிய அதுக்கு அழகான ஒரு சூட்டட் ராகமா? அதுக்கு தான் மெயினா, அதாவது ஹாண்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, மனதை வந்து ஊடுருவக்கூடிய ஒரு ராகம் இது, ஹாண்டிங்கான ராகம். நீங்க சொன்ன மாதிரி குறிப்பா வந்து ஒரு எமோஷனலா இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்கு இந்த பாட்டை யூஸ் பண்ண ராகத்தை யூஸ் பண்ணுவாங்க. மதிக்கெட்டான் சோலை மாதிரி. நிச்சயம். இதுல அற்புதமான ஒரு பாடல் சதாசிவ பிரம்மேந்திரையா கம்போசிஷன்ல பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராம ரசம் யார் சொன்னது இறைவன் வர மாட்டான் என்று? இந்த மாதிரி பாடல்களை பாடிப்பார் அல்லது இந்த மாதிரி பாடல்களை கேட்டாவது பார் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு அழகா இருந்தது. இசையை பொறுத்த வரைக்கும் மொழிக்கு அப்பாற்பட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நம்ம வடமொழியில பாடணும், அந்த ராகத்துடைய பாவம் தான், அந்த பண்ணுடைய பாவம் தான் அந்த பாட்டையும் மேல தூக்கிட்டு போகுது. ஆமா, ஆத்மாவோட ஒரு லிங்கான ஒரு ஸ்வரத்துக்கும் ஒரு ஜீவன் இருக்கு, ஒவ்வொரு ராகத்துக்குமே ஒரு ஜீவன் இருக்கு. நிச்சயமா டாக்டர். தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாய்ஸ்ல அழகான பாடல்கள் எங்களுக்காகவே பாடினீங்க டாக்டர். நம்ம நிகழ்ச்சி சங்கீதமே சந்தோஷமே, ரொம்ப சங்கீதத்தோடயும் சந்தோஷத்தோடயும் அழகாவே டிராவல் ஆச்சுன்னு சொல்லணும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு டாக்டர். சங்கீதமே பார்த்தோம், சந்தோஷத்திற்கு உரித்தான ராகம் ஏதாவது இருக்கா? நிச்சயம். கல்யாணி மங்களகரமான, எத்தனையோ திரையிசை பாடல்கள் கல்யாணியில் வந்திருக்கு. இசை ஜாம்பவான்கள், இசை மேதைகள் இதுல பண்ணாத பாடல்கள் கிடையாது. ஜனனி ஜனனி அம்மா என்றழைக்காத எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். ஒரு கோர்வை அதெல்லாம் பாட போறேன். ஆமா, முதல்ல ஒரு பக்தி பாடல் ஆரம்பிப்போம். என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன், என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன், என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன், சயனத்தில் ஆதிசேஷன் மேலே திருவடி, திருமகள் மடி மேலே பூலோகநாயகன் ஸ்ரீரங்கன், என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன், சய
சயனிக்கும் பெருமாளின் தொப்புள் கொடி கமல தொப்புள் கொடி மேல் பிரம்மன் அமர்ந்த படி. சயனிக்கும் பெருமாளின் தொப்புள் கொடி கமல தொப்புள் கொடி மேல் பிரம்மன் அமர்ந்த படி. உலகத்தின் உயிர்களை படைத்தபடி அப்படைப்பினை திருமால் காத்தபடி. உலகத்தின் உயிர்களை படைத்தபடி அப்படைப்பினை திருமால் காத்தபடி. அண்டம் பகிரண்டம் அதை காக்கும் அவர் கோதண்டம் விண்ணையும் மண்ணுலகையும் அளக்கும் அவ்வாமனன் பாதம். ஹரி 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 எனதினம் ஸ்மரி. ஹரி 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 எனதினம் ஸ்மரி. ஹரி 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 எனதினம் ஸ்மரி. நான் வணங்கிடும் இறைவன் ஓர் சங்கு சக்கரதாரி என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன் ஸ்ரீரங்கநாயகன். சயனத்தில் ஆதிசேஷன் மேலே திருவடி திருமகள் மடி மேலே பூலோகநாயகன் ஸ்ரீரங்கன் என் நெஞ்சில் பள்ளி கொண்டவன். டாக்டர் நீங்க இப்படி பாடினீங்கன்னா ரங்கநாதன் பள்ளிக்கொண்டதுல இருந்து எழுந்து கிருஷ்ணராக ஓடி வந்து வெங்கடேசனாக இங்கே நிப்பாரு டாக்டர். அவ்வளவு அழகா இருந்தது நிஜமா. இதுல இன்னொரு அற்புதமான ஜபதீப் ஜலே ஆனா जब शाम ढले आना संकेत मिलन का भूल न जाना मेरा प्यार ना बिसराना जब दीप जले आना जब शाम ढले आना பசுந்தங்கம் புதுவெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தன்னில் தாயன்பு கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே. ஆதார ஸ்ருதி அந்த அன்னை என்றே அதற்கேற்ற லயம் எந்த தந்தை என்பேன். என்ன பாடல் சரணேஜி? காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயோ. அற்புதமான பாடல் இது. இந்த கல்யாணி ராகத்துல இதுல என்னன்னா இந்த பாடல்ல பிரயோகங்கள்லாம் வித்தியாசமா இருக்கும். பாடலா படிக்கலாம். ஆதார ஸ்ருதி அந்த அன்னை என்றே அதற்கேற்ற லயம் எந்த தந்தை என்பேன். ஸ்ருதி லயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம். திறந்த கதவு என்றும் மூடாது இங்கு சிறந்த இசை வேறெந்து குறையாது. இது போல் இல்லம் எது சொல்லி
பாமரே கரே கரே கரி தனி பாமரே கரே கரே கரி தனி ரினி ரி கரி கம கம மதனி சா நீ நீ சா நீ ரி சா 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 நீ ரி சனி தனி நீ நீ தசனி தமத சா சா நீ ரி சனி தனி நீ தசனி தமத தனி மமத கமத சனி தமகரி காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா ஜனனி ஜனனி ஜகம் நீ அகம் நீ ஜகத்காரணினி பரிபூரணினி ஜகத்காரணினி பரிபூரணி ஜனனி 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 ஜனனி. அவ்வளோ அருமையா இருந்தது டாக்டர். அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எங்க எல்லாருடைய வாழ்க்கையிலேயே வந்து புத்துணர்ச்சி எழுதுற மாதிரி அழகான பாடல்கள் எங்களுக்காகவே பாடினீங்க டாக்டர். கொடானகொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு முறை இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னங்க, இன்றைய சங்கீதமே சந்தோஷமே நிகழ்ச்சி புத்தாண்டிற்கு ஒரு மிகப்பெரிய வரவாக இருந்தது இல்லையா? எவ்வளவு அழகான பாடல்கள் நமக்காகவே பாடி நம்ம எல்லாரையும் மெய்மறக்க செய்தார் டாக்டர் நாராயணன் அவர்கள். இதே சந்தோஷத்தோட மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.